உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அகுதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உலகத்தின் வாழ்வாதாரமும் உணவு பாதுகாப்பும் உழவர்களின் உழைப்பிலேயே தங்கியுள்ளன என்பதை திருவள்ளுவர் இந்த குறள் மூலம் எடுத்துரைக்கிறார். அந்த உயரிய சிந்தனையை நடைமுறைப்படுத்தும் வகையில் இலங்கையின் விவசாய சமூகத்தை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தி அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு நிலையான பாதுகாப்பை ஏற்படுத்தும் புதிய பயணத்தை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது. அண்மையில் அனுராதபுரத்தில் நடைபெற்ற வடமத்திய மாகாண குடிநீர் திட்டத்தின் 2ஆம் கட்ட திறப்பு விழாவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆற்றிய உரையும் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் வெளியிட்ட தகவல்களும் விவசாயத்தை மையமாக கொண்ட இந்த புதிய அபிவிருத்தி நோக்கத்தை தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளன. விவசாயிகளின் உழைப்பிற்கு நியாயமான விலையை உறுதிப்படுத்தும் நோக்கில் நெல் கொள்வனவிற்காக அரசாங்கம் நேரடியாக 6000 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. அதேபோல் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் பெற்று நெல்லை கொள்வனவு செய்வதற்காக மேலும் 10,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்தமாக 16,000 மில்லியன் ரூபாய் நெல் கொள்வனவு நடவடிக்கைகளுக்காக முதலீடு செய்யப்பட்டுள்ளது. இது வெறும் நிதி உதவி அல்ல, விவசாயிகளின் விளைபொருளுக்கு நியாயமான சந்தையும் இடைத்தரகர்களின் ஆதிக்கத்திலிருந்து பாதுகாப்பையும் வழங்கும் பொருளாதார கொள்கையாகும். அறுவடைக்கு பிந்திய இழப்புகளை குறைப்பதற்காகவும் கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்துவதற்காகவும் 500 மில்லியன் ரூபாய் செலவில் 50 நெல் உலர்த்தும் இயந்திரங்களை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த நடவடிக்கை தரமான நெல்லை பாதுகாப்பாக சந்தைப்படுத்த உதவுவதோடு கிராமிய பொருளாதாரத்தின் அடித்தளமாக விளங்கும் கூட்டுறவு இயக்கத்திற்கும் புதிய உயிரூட்டலாக அமைகிறது. இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை மீண்டும் எழச் செய்வதிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. டெத்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 12,341 மில்லியன் ரூபாய் இழப்பீடு ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் அதில் 8,880 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான தொகை ஏற்கனவே நெல் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது பேரிடர் காலங்களிலும் விவசாயிகளை பாதுகாக்கும் பொறுப்புணர்வு மிக்க ஆட்சியின் அடையாளமாக காணப்படுகிறது. இந்த முன்னேற்றங்களை தனித்தனி திட்டங்களாக மட்டும் பார்க்க முடியாது. கடந்த காலங்களில் ஊழல், தவறான பொருளாதார முகாமைத்துவம் மற்றும் அரசியல் அலட்சியங்கள் காரணமாக இடைநிறுத்தப்பட்ட பல அபிவிருத்தி திட்டங்களை மீள உயிர்ப்பிக்கும் தேசிய முயற்சியின் ஒரு பகுதியாகவே இவை அமைகின்றன. ஒரு திட்டத்தை ஆரம்பிப்பது மட்டுமல்ல, அதை வெளிப்படைத்தன்மையுடனும் ஊழலற்ற நிர்வாகத்துடனும் திட்டமிட்ட காலத்திற்குள் நிறைவு செய்து மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதே நல்லாட்சியின் உண்மையான அளவுகோலாகும். அதற்கு சான்றாக பல ஆண்டுகளாக காத்திருந்த கீழ் மல்வத்து ஓயா திட்டம் அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன் வடமத்திய பிரதான கால்வாய் திட்டத்தின் பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. அதேவேளை நெல்லை வெறும் உணவுப் பொருளாக மட்டுமின்றி பெறுமதி சேர்க்கப்பட்ட தயாரிப்புகளாக மாற்றும் புதிய பொருளாதார அணுகுமுறையும் ஊக்குவிக்கப்படுகிறது. இது புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்குவதோடு விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தி கிராமிய பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்தும். திருவள்ளுவர் கூறியபடி உழவர்களே உலகின் அடித்தளம். அந்த அடித்தளத்தை வலுப்படுத்தும் அரசே நாட்டின் எதிர்காலத்தை வலுப்படுத்தும். விவசாயியை வெறும் வாக்கு வங்கியாக அல்லாது நாட்டின் உணவு பாதுகாப்பையும் பொருளாதார சுய நிறைவையும் தாங்கும் தேசிய சக்தியாக மதித்து அவருக்கு நியாயமான விலை, சந்தை பாதுகாப்பு, நவீன வசதிகள் மற்றும் நிலையான அபிவிருத்தி வாய்ப்புகளை வழங்கும் இந்த முன்னெடுப்புகள் வள்ளுவர் போதித்த நல்லாட்சி கொள்கையை நடைமுறையில் செயல்படுத்தும் முயற்சியாகவும் விவசாயிகளின் வாழ்வில் புதிய நம்பிக்கையையும் புதிய யுகத்தையும் உருவாக்கும் மாற்றத்தின் அடையாளமாகவும் விளங்குகின்றன.